இந்த கதை ஒரு ஃபெஸ்டிவல் பத்தி இல்ல. இந்த கதை ஒரு குடும்பம் பத்தி. ஒரு அம்மாவோட ஆசை, ஒரு அப்பாவோட உழைப்பு, ஒரு மகனோட கனவு, ஒரு மகளோட பாசம். இதெல்லாம் சேர்ந்த ஒரு நாள்தான் பொன் பொங்கல். வெல்கம் டு ஸ்டோரி டைம் யூடியூப் சேனல். அந்த கிராமம் வரைபடத்தில் கூட சரியாக தெரியாத ஒரு சிறிய புள்ளி. ஆனால் அந்த புள்ளிக்குள் அடங்கிய வாழ்க்கை நகரத்து உயரமான கட்டிடங்களை விட உயரமான அர்த்தம் கொண்டது. பச்சை வயல்கள், மெதுவாக ஓடும் வாய்க்கால், காற்றில் ஆடும் நெல் கதிர்கள், மாலை நேரத்தில் கோயில் மணி சத்தம். அந்த கிராமத்தின் பெயர் செம்புலி. செம்புலி கிராமத்தின் விளிம்பில் ஒரு ஓலைக்கூரை வீடு. அந்த வீட்டில் வாழ்ந்தது 4 கொண்ட ஒரு சிறிய உலகம். அப்பா காளியப்பன், உழைப்பே உயிராகக் கொண்ட விவசாயி. சூரியன் உதிக்கும் முன் எழுந்து வயலுக்கு போகும் கைகள். வார்த்தைகள் குறைவு, ஆனால் மனம் நிறைவு. அம்மா மல்லிகா, வீட்டின் உயிர். அவள் சிரிப்பில் வீட்டுக்கே விளக்கு எரியும். மாடுகளையும் ஆடுகளையும் குழந்தைகள் போல பார்த்துக் கொள்வாள். மகன் சூர்யா, 16 வயது. நகர கனவுகள் இருந்தாலும் கிராமத்தை விட்டு போக மனமில்லாதவன். மாட்டுக்கு தீனி போடுவதிலும் வயலில் அப்பாவுக்கு உதவுவதிலும் ஒரு பெருமை உணர்வான். மகள் பூங்கொடி, 12 வயது. சின்ன உடம்பு, பெரிய மனசு. ஆடுகளோடு பேசுவாள், மாடுகளுக்கு பெயர் வைத்து அழைப்பாள். மாடும் ஆடும் குடும்ப உறுப்பினர்கள். அந்த வீட்டில் 2 மாடுகள், மின்னல் மற்றும் வெள்ளி. 4 ஆடுகள். அவற்றுக்கு பூங்கொடி வைத்த பெயர்கள் பொன்னி, குஞ்சு, மணி, வெள்ளி. அவை வெறும் மிருகங்கள் இல்ல, அந்த குடும்பத்தின் 5வது 6வது உறுப்பினர்கள். தை மாதம் பிறந்தவுடன் செம்புலி கிராமமே மாறிவிட்டது. வீடுகள் சுண்ணாம்பு அடிக்கப்பட்டன. வாசலில் கோலம். வயலில் வேலை செய்த கைகளிலும் ஒரு கொண்டாட்டம். மல்லிகா அம்மா வீட்டை முழுக்க சுத்தம் செய்தாள். இந்த வருஷம் பொங்கல் நம்ம வீட்டுக்கு நல்ல பொங்கலாயிருக்கணும் என்று சொல்லிக்கொண்டே அடுப்பை கழுவினாள். பூங்கொடி மாடுகளுக்கு மஞ்சள் கயிறு கட்டி, மின்னலே நாளைக்கு நீதான் ஹீரோ என்று சிரித்தாள். போகி அன்று பழையதை எரித்து புதியதை வரவேற்கும் நாள். காளியப்பன் பழைய உடைந்த கருவிகளை தீயில் போட்டான். பழைய கவலை எல்லாம் இதோட முடிஞ்சிடணும் என்று மெதுவாக சொன்னான். சூர்யா காளியப்பனை பார்த்து முதன்முறையாக புரிந்து கொண்டான். பொங்கல் என்பது உணவு மட்டுமல்ல, மனம் சுத்தமாகும் நாள். சூரியன் எழுவதற்கு முன் மல்லிகா எழுந்துவிட்டாள். அடுப்பில் புதிய மண்பானை. பால் ஊற்றப்பட்டது. அனைவரும் சுற்றி நின்றார்கள். பொங்கலோ பொங்கல்! பால் பொங்கி பானையின் விளிம்பை தொட்டது. அந்த நிமிடம் மல்லிகாவின் கண்களில் நீர் வந்தது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் பொங்கணும் என்று மனசுக்குள்ள சொன்னாள். அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல். அந்த நாள் காளியப்பனுக்கு வருடத்தின் மிக முக்கியமான நாள். மாடுகளை குளிப்பாட்டி, கொம்புக்கு மஞ்சள் பூசி, பூமாலைகள் போட்டு, நெற்றியில் குங்குமம். பூங்கொடி மின்னலின் காதில் சொன்னாள், நீ இல்லைன்னா நம்ம வீடில்ல. அந்த வார்த்தையில் ஒரு குழந்தையின் அன்பு மட்டுமில்ல, ஒரு தலைமுறையின் நன்றி இருந்தது. அன்று மாலை குடும்பம் 4 வயலின் நடுவில் நின்றார்கள். சூரியன் மறையும்போது நெல்கதிர்கள் தங்கம் போல மின்னின. காளியப்பன் சொன்னான், இதுதான் பொன் பொங்கல், பணமல்ல, நம்ம உழைப்பின் விளைச்சல். சூர்யா அந்த வார்த்தைகளை உள்ளுக்குள் பதித்துக் கொண்டான். அன்று இரவு அந்த வீட்டில் டிவி இல்லை, மொபைல் இல்லை. ஆனால் சிரிப்பு இருந்தது, நிம்மதி இருந்தது, ஒற்றுமை இருந்தது. செம்புலி கிராமம் மீண்டும் அமைதியாக தூங்கியது. பொங்கல் முடிந்தது, ஆனால் பொன் பொங்கல் அந்த குடும்பத்தின் மனசில் எப்போதும் பொங்கிக் கொண்டே இருந்தது. இந்த கதையின் கருத்து, பொங்கல் என்பது ஒரு நாள் விழா அல்ல, உழைப்பை மதிக்கும் ஒரு வாழ்க்கை முறை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்,
சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள்.